ஆமா, அது முன்னால அவர் வந்த வரலாற்றை ரொம்ப அருமையா நமக்கு காட்டுகிறார். ஆக இறைவன் திருமால் அவருடைய திருவடியை தேடி அறிய முடியவில்லை. இறைவனுடைய அந்த பெருமை பொருந்திய சேவடிகள் நிலத்தில் பட்டால் அந்த திருமாலாகிய மனைவியானவள் நிலமகள் அறிந்தாள் என்று ஆகிவிடும். எனவே அவளும் அறியாதபடி இருப்பதற்காக வேத கடல்களை திருவடிகளிலே அணிந்து கொண்டார் என்று ஒரு நயம்பட காட்டுகிறார் கச்சியப்ப முனிவர் பெருந்தகை. மேலும் நன்றி என்பது நமக்கு நாள்தோறும் புகழை தரக்கூடியது. அத்தகைய நன்றியை போல நிழல் செய்யும் குடையை காம்போடு வளைத்து பிடித்திருந்தார். அந்த குடை நிழலை செய்தது. வீரர்கள் அஞ்சுமாறு கை கொண்டு ஒரு சூலத்தை ஊன்றுகோலாக வயதான நிலையிலே வலிமையற்ற கையிலே பிடித்து கொண்டு வந்தார். ஆக அந்த இறைவன் வந்த அந்த வடிவத்தை நாம் இது போல பார்த்தோம். இப்ப அவர் வளைந்திருக்கிறார், அது வில்லை போல வளைந்திருக்கிறார். அப்பொழுது உமை அந்த பெரியாவரை பார்த்து, நல்ல அடியார் வந்திருக்கிறார், நல்லடியார் போல் இருக்கிறதே என்று வணங்கினாராம். வயதானவருடைய வளைந்த உடலை வில் போன்றது என்று கூறுவது ஒரு இலக்கிய மரபு. வில்லுக்கு நான் கட்டியதாக சேர்த்து செய்யப்பட்ட அந்த கற்பனை இருக்கிறதே, அது புதிய கற்பனை என்று உரையாசிரியர் கச்சியப்ப முனிவரின் அந்த பாடல் அருமையை அழகுபடுத்தி காட்டியிருக்கிறார். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி 61வது பாடல். உமையம்மை நல்ல அடியார் என்று பணிகிறார்கள். பணிந்த பார்ப்பதி அணங்கு கண்ணலார் மணங்கொள் மங்களம் இணங்குக என்றனர். வணங்கி நின்ற பார்வதியாகிய அம்மையை இறைவன் திருமணம் நடைபெறும் மங்களகாரியம் உடனே உண்டாகுக என்று அருள் செய்தார். அது மணங்கொள் மங்களம், நல்ல மங்களமாறு காரியம். இணங்குக, இணங்குக என்றால் நெருங்குதல் என்று பொருள். மேலும் விரைவாக உண்டாகுக. இந்த இறைவன் சொன்ன நல்ல தொடர் நமக்கு தெரிந்த வீடுகள்ல யாரார் வீடுகள்ல திருமணம் கைகூடாம இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மணங்கொள் மங்களம் இணங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம். புராணம் படிக்கிற பொழுது புராணத்தில நன்மைகள் வரக்கூடிய மங்கள சொற்கள் வருமானால் அந்த மங்களத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிற வினைகள் புராணம் படிப்பதால் நீங்கும். அது இந்த நூலை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று மிக அருமையாக நம்முடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் முன்னமே நமக்கு காட்டியிருக்கிற பாடல்களால் அறியலாம். ஆக இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில இந்த நூலை படிப்பதால் கிடைக்கக்கூடிய பயன் என்ற பகுதியில அருமையாக காட்டுகிறார். ஆக அந்த முறையில நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு ஏதேனும் திருமண தடை இருக்குமானால் அவர்களுக்கெல்லாம் மணங்கொள் மங்களம் இணங்குக அப்படி நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அடுத்த பாடல். ஏந்தல் யாண்டையை போந்த புந்தியன் ஈந்து உவப்பல் யான் கூர்ந்து கூறு என்றாள். ஆமா, தலைவரே எங்குள்ளீர்?
ஏந்தல், ஏந்தல் என்ற சொல்லுக்கு தலைவன் பொருள். எங்குள்ளீர், இங்கு தாங்கள் வந்த காரியம் என்ன? நீங்கள் எதற்காக இங்க வந்தீர்களோ அதை நான் கொடுத்து மகிழ்வேன். நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று அம்மா சொல்லுகிறார். ஏந்தல், ஏந்தல்னா தலைவரே. யாண்டை, யாண்டைனா எங்குள்ளீர், யாண்டைனா எங்குள்ளீர். போந்த புந்தியன், புந்தி என்பது கருத்து என்று பொருள். போந்தான்னா இங்கு வந்தது, இங்கு வந்ததனுடைய கருத்து என்ன? ஈந்து உவப்பல், அப்படி உங்க கருத்தை நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நான் கொடுத்து மகிழ்வேன். யாராவது ஒருத்தர் கொடுத்தா வாங்கிறவர் தானே மகிழணும். எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்பட்டது, பொதுவாமூர்த்திகளுடன் நான் எண்ணுகிறேன். 1000 ரூபாயை எனக்கு கொடுத்தால் வாங்கிறவனுக்கு தானே மகிழ்ச்சி இருக்கணும். ஆனால் சைவத்தில் அப்படி இல்லை. வாங்குபவனை காட்டினும் கொடுப்பவனுக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். என்ன அழகு பார்த்தீங்களா? ஈந்து உவப்பல், நீங்க என்ன கருத்துல வந்தீங்களோ அதை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுத்து நான் மகிழ்வேன்னார். பெரிய புராணத்துல மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றில் அழகா காட்டுகிறார். தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த பொழுது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து உவந்தார். பழைய காலத்துல கொடுப்பதால் ஐயோ போய்விட்டதே என்று கருதவில்லை. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரே என்று எண்ணுகிற மரபு நம்முடைய மரபு. பெரிய புராணத்திலேயும் பார்க்கலாம், முனிவர் பெருந்தகையும் பாடியிருப்பதை பார்க்கிறோம். அம்மா சொன்னாங்க, ஏப்பா தலைவரே, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன கருத்தின் அடிப்படையில் இங்க வந்தீங்க, நீங்க அதை சொன்னீங்கன்னா அதை கொடுத்து நான் மகிழ்வேன். கேட்கறதுக்கே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? ஈந்து உவப்பல் யான், நான் கொடுத்து மகிழ்வேன். கூர்ந்து கூறு, கூர்ந்து என்பது ஒருமுகமாக பொருள், நுட்பமாக பொருள். கூர்ந்தும் சொன்ன உடனே சிவபுராணம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இறைவனை யார் உணர முடியும் என்று ஒரு தொடர் காட்டுகிறார். கூர்த்த மெஞ்ஞானத்தால், என்ன ஞானம்? உண்மை ஞானம். அந்த உண்மை ஞானம் எப்படி இருக்கணும்? கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வார் இறைவனை. இந்த பாச அறிவால பசு அறிவால பார்க்க முடியுமா? சிவபெருமானுடைய அருளாகிய பதி அறிவால் பார்க்கலாம்னார். அப்ப கூர்த்தல் நுட்பமாக ஒருமுகமாக கூர்ந்து கூறு என்றால் 2 பேரு பேசிட்டாங்களா, நீளமான வார்த்தையை பேசல, கனகச்சிதமா பேசுறாங்க பாருங்க. அதனால பாட்டு எப்படி இருக்குது? ரொம்ப சின்னதா இருக்குது பாருங்க. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பதை போல இந்த பாடல் அருமையாக அமைந்திருக்கிறது. 2 பேரும் அப்படி சின்ன சின்ன சொல்லால பேசுகிறார்கள். ஆனால் அந்த சொற்களோ ஆழமான பொருளை உடையன. இப்பொழுது உமையம்மை, நீ என்னிடத்திலே கூர்ந்து கூறு என்றாள். அடுத்த பாட்டு. மாசை அண்ணனன் மாமையாய் எனது ஆசை வீசுகேன் என்றி ஆதலால் தேசமுடும் என் செய்தி யாவையும் பேசுகேன் என பேசும் பூசுரன். மாசை, மாசைன பொன் என்று பொருள்.
ஆக பொன் போன்ற தேமலை உடையவளே, பெண்களுடைய அந்த உடம்புல அங்கங்க தேமல் இருக்குமா, அது அழகை கூட்டி கொடுக்குமா, அது பொன் போன்ற தேமல். மாசை அன்ன, அண்ணன்னா பொன்னை போல, மாசை அன்ன நன் மாமையாய். ஆமா, நன் மாமையாய், மாமை நல்ல தேமல். அது என்ன தேமல்னார்? நன்மாமை. சொல் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. மாசை அன்ன பொன் போல, நன் மாமையாய். சிவபெருமான் சொல்றாரு பாருங்க, நன்மையான தேமலை உடையவளே, எனது ஆசை வீசுகே, என்னுடைய விருப்பத்தை அறிந்து தருவேன் என்று கூறினாய். இந்த பாட்டு பாருங்க. மாசை அன்ன நன் மாமையாய், எனது ஆசை வீசுகேன் என்றினா நீ சொன்னையல்லப்பா அம்மா, நீ என்ன சொன்னாய்? என்னுடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை அறிந்து நான் தருவேன் என்று நீ சொன்னாய். என்றினா நீ சொன்னாய்ன்னு அர்த்தம். ஆதலால், ஆமா, ஆதலால் தேசமுடும் என் செய்தி யாவையும், அதனால் நான் என்னுடைய நாடு எது, என் செயல்கள் என்ன ஆகியவற்றை உனக்கு நான் சொல்லுகிறேன். தேசம்னா என்னுடைய நாடுன்னு பொருள். தேசமோடு என் செய்தி யாவையும் பேசுகிறேன், என்னுடைய நாட்டையும் சொல்லுகிறேன், என் செயல்கள் அனைத்தையும் கூறுகிறேன் என பேசும் பூசுரன் நீ கேட்பாயாக என்று அந்தணர் வடிவிலே வந்த இறைவன் உமையம்மையை பார்த்து கூறப்போகிறார். அடுத்த பாடல் போவோம். 64. வெள்ளிமால் வரை மேவும் வாழ்க்கையே, எள்ளூராதயம் இல்லின் வாழ்க்கையாய், உள்ளமேயலால் உருவும் ஒன்று என கொள்ளும் அன்பினால் குறைவில் செல்வத்தாள். ஆமா, வெள்ளி மலையாகிய பெரிய மலையை பொருந்திய வாழ்க்கையை உடையவன். அவர் நாடு வந்துருச்சா வெள்ளிமலை போல. வரைனா மலை அர்த்தம். மால் என்பது பெரிய என்ற பொருளை தருவது. ஆக வெள்ளிமலையாகிய பெரிய மலை பொருந்திய வாழ்க்கையை உடையவன். மேவும் வாழ்க்கையே, எள்ளூராதயம் இல்லின் வாழ்க்கை. ஆமா, எள்ளுதல் அப்படின்னு சொன்னா இகழ்ச்சி என்று பொருள். நம்முடைய வாழ்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால் உலக மக்கள் எள்ளுவார்கள். திருவிளையாடல் திரைப்படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. முருகப்பெருமான் கோச்சிட்டு வந்துடுவார். அப்பொழுது உமையம்மை போய் சமாதானம் செய்வார்கள். அப்படி செய்கிற பொழுது இந்த ஏபி நாகராஜ் நல்லா பண்ணியிருப்பார். எப்பா, நீ அப்பா கூட கோச்சிட்டு வரலாமா? அப்படி பந்தீன்னா எள்ளி நகையாடுவார்கள் உன் செய்கையை கண்டு. நல்லா சொல்றான். இகழுவார்கள். எள்ளூராத எம் இல்லின் வாழ்க்கையால், இகழ்ச்சி இல்லாத என்னுடைய இல்வாழ்க்கை துணைவி உயிர் மட்டும் அன்றி உருவமும் ஒன்று என்று சொல்லும் முறையில் அன்புடையவள். எள்ளூராதயம் இல்லின் வாழ்க்கையால் உள்ளமேயலால் உருவமும் ஒன்று. இந்த உள்ளம் மட்டும் ஒண்ணு நினைக்காதீங்க, உருவம் ஒன்றுதான். ஏன் உங்களுக்கு தெரியும், உள்ளம் அது கல்யாணத்துல கணவன் வேறு மனைவி வேறு என்று 2 பேரா இருப்பாங்க.
உள்ளம் வேணா ஒன்னாகலாம், ஆனா உருவம் வேறு வேறாத்தான் இருக்கணும். அது ஒரு அருமையான சங்க இலக்கிய பாட்டு உங்களுக்கு தெரியும். கணவன் மனைவி 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன தொடர்பு? உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன தொடர்பு? நான் தான் உன்னை எப்ப பார்த்திருக்கேன், நீதான் எப்ப என்ன பார்த்திருக்க. ஆனால் நாம 2 பேர் உள்ளம் செம்மண்ல நீர் கலந்தால் எப்படி செம்மண்ணும் நீரும் ஒன்றாயிற்றோ, அதுபோல அன்புடை நெஞ்சம் ஒன்றாயிற்றனர். யாயும் யாயும் யாராகியரோ, எங்க அம்மாவும் உங்க அம்மாவுக்கு என்ன தொடர்பு? எந்தையும் நொந்தையும் எம்முறை அறிதும். யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறையும். அப்படி சொல்லி அன்புடை நெஞ்சம் செம்புல புயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தது. அப்ப உள்ளம் ஒன்றாகும், உருவம் வேறையத்தான் இருக்கும். ஆனா என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அந்த அம்மா கொஞ்சம் கூட இகழ்ச்சி இல்லாத என்னுடைய வாழ்க்கை துணைவி. எங்க 2 பேருடைய உள்ள ஒன்று நினைக்காதீங்க, உருவமும் ஒன்றுனார். அப்ப உருவம் ஒன்றுன்னா என்ன? அர்த்தநாரீஸ்வர கோலம் இல்லையா? 2 பேரு ஒன்று என்று காட்டினார். உள்ளமேயலால் உருவமும் ஒன்று எனக் கொள்ளும் அன்பினால் குறைவில் செல்வத்தால். ஆமா, அவங்க உள்ளமும் உருவமும் ஒன்று என்று சொல்லக்கூடிய முறையில் அவள் அன்பினால் அன்புடையவள் இல்லையா? குறைவில் செல்வத்தால் குறைவில்லாத செல்வத்தை உடையவள். ரொம்ப அருமையா சொல்லுவது. இதுல ஒரு குறிப்பை காட்டுகிறார். உள்ளம், உள்ளம் என்ற சொல்லுக்கு நாம பொதுவா உள்ளம்னு உரை பண்ணுவோம். சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், உள்ளம் என்பது உயிரை குறிக்கும். உள்ளம் என்பது உயிரை குறிக்கும். என்னுடைய உயிரும் அவளுடைய உயிரும் ஒன்று என்றல்ல, உருவமும் ஒன்றாக இருக்கும். இப்ப இந்த உள்ளம் என்பது எங்க சொல்லப்படுகிறது? சிவஞான போதத்துல மெய்கண்டார் அருளிய அந்த நூல்ல 5ஆம் நூற்பாவுல விளம்பிய உள்ளத்து. அது என்ன விளம்பிய? விளம்புதல்னா உயிரை பற்றி சொல்லுவது. 4ஆம் நூற்பாவிலேயும் 3ஆம் நூற்பாவிலேயும் உயிர் எது என்பதை மெய்கண்டார் காட்டுகிறார். அப்ப 3ஆம் நூற்பாவிலேயும் 4ஆம் நூற்பாவிலேயும் விளம்பிய உள்ளத்து என்று அதற்கு உரை பண்ணணும். இப்ப உள்ளம் என்பது எது? உயிரை குறிப்பது. ஆக இருவருக்கும் உயிர் மட்டும் ஒன்றல்ல, உருவமும் ஒன்று. அது எதை குறிப்பதுன்னு பார்த்தோம்? உமையொரு பாகனுடைய வடிவம் இல்லைங்களா? ஆக எள்ளூராத எம் இல்லின் வாழ்க்கையால் உள்ளமேயலால் உருவும் ஒன்று என கொள்ளும் அன்பினால். அப்படி அன்பா இருக்கணும். நாம என்ன நினைப்போம்? அவங்க நம்ம மேல அன்பில்லைன்னு நினைப்போம். நாம் அன்புடையவர்களாக இருந்தால் அவர்களும் அன்புடையவர்களாக இருப்பார்கள். ரொம்ப அருமையா காட்டினார் உமையொரு பாக வடிவத்தை. குறைவில் செல்வத்தால் குறைவில்லாத செல்வத்தை உடையவள். என்னவாறு நாம் இயைந்து நின்றனம் அன்னவாறெல்லாம் அமையும் ஆற்றலாள். 65வது பாட்டு. கன்னி வாகனம் காமுற்று ஊரினும் தன்னை அன்றி நாம் தமியமாகலாம். அல்ல சொல்லுகிறார், அவ பெரிய செல்வத்தை உடையவ, நான் எப்படி இருக்கிறனோ
அவளும் அந்தந்த முறையில ஒன்றாக இருப்பவள், எப்பொழுதும் கன்னியாக இருப்பவள். நம் ஊர்தியில சென்றாலும் அவள் இல்லாமல் தனியா நான் போனதில்லை. ஆமா, என்னவாறு நாம் இயைந்து நின்றனம். அப்படியே சைவ சித்தாந்த கருத்துங்க. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். நல்ல சைவ சித்தாந்த கருத்து. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். ஏன் அப்படி? சிவபெருமானும் சக்தியும் பிரிப்பில்லாதவர்கள். சிவத்தின் சக்தி அம்மை, பின்னமிலான் எங்கள் பெறார். சைவ சித்தாந்த கருத்தை புராண போக்குல நம்முடைய முனிவர் பெருந்தகை என்னவாறு நாம் இயைந்து நின்றனம், நாம எப்படி நிக்கிறோமோ அப்படி அன்னவாறு எல்லாம் அமையும் ஆற்றலாய். இந்த 2 வரிய அருமையா நம்முடைய ஆசிரிய பெருமகனார் அருளந்தி சிவம் காட்டுகிறார். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். அடுத்து கன்னி. அந்த அம்மா என்னோட மனைவியாயிருந்தாலும் கூட அவ கன்னி, என்றும் கன்னித்தன்மை மாறாதவள். இது சித்தியார் பாட்டுதான். ஆமா, உலகத்தை முழுவதும் என்றாலும் கூட பான்மொழி கன்னியாகும், பவன் பிரம்மச்சாரியாகும் என்ற அருளந்தி சிவாச்சாரியார் காட்டுகிற கருத்தை கன்னி. மேலும் வாகனம் காமுற்று ஊரினும். அப்பாவுக்கு ஒரு வாகனம், அம்மாவுக்கு ஒரு வாகனம் கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சிவபெருமானோடு இருக்கிற அம்மைக்கு சிம்ம வாகனம் ஒருபோதும் கிடையாது. சிம்ம வாகனம் யாருக்கு? எல்லை தெய்வங்களுக்கு. நீங்க சிவாலயங்கள்ல நம்முடைய கொங்கு நாட்டுல, பாண்டிய நாட்டுல சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு முன்னால நந்தியம் பெருமான் இருப்பார். அம்மை கோயிலுக்கு முன்னால் நந்தியம் பெருமான் தான் இருப்பார். இந்த 2 ஒண்ணு. ஆனா காஞ்சிபுரத்துல சில இடங்கள் அந்த மாற்றம் உண்டு, நான் பார்த்திருக்கிறேன். அது என்ன கருதி வைத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் படித்த அளவில சிவபெருமானோடு இருக்கிற சக்திக்கு நந்திதான் வாகனம். ஏனைய எல்லையம்மன், கங்கையம்மன், மாரியம்மன், எல்லாத்துக்கும் சிம்மன் தான். அதை இங்க காட்டுறார் பாருங்க. வாகனம் காமுற்று ஊரினும் தன்னை அன்றி நாம் தமியமாகலம். ஆமா, அப்படி ஒரு சமயம் நான் வாகனத்துல ஊர்தியில போனாலும் அவள் இல்லாமல் தனிய செல்வதே இல்லை. சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு. எல்லாருக்கும் சூழல், அதுக்கு மேல வினை, இவையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த வாய்ப்பு அமைவதில்லை. ஆமா என்று சொன்னார். அடுத்த பாட்டு 66. இறந்து செல்வதியும் இயற்கையாயினும் பறந்து வந்திடும் பண்பினார்க்கெல்லாம் சுரந்த காதலில் துருத்து பல்பொருள் புறந்து நிற்கும் அப்பொலிவின் நீங்கிலள். ஆமா, எனக்கு இயல்பு எது தெரியுமா? பிச்சை எடுத்து செயல்படுவது. சுவாமிக்கு பிச்சை எடுப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர்கள் செய்த பாவத்தை இறைவன் பிச்செடுத்துருவான். அதனால அந்த இறைவனுக்கு ஒரு பெயர் சொன்னார் மாணிக்க வாசகர், பிச்சை தேவன். பேர் நல்லா இருக்குது பாருங்க. கொச்சை தேவன் ஒரு பெயர் உண்டு. அது சீர்காழிக்கு இருக்கிற பெயர் கொச்சை. கொச்சையில இருக்கிற பெருமான் பிச்சை தேவன். திருச்சதகத்துல
9வது பதிகத்துல முதல் தலைப்பு, முதல் பாடல், பிச்சு கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு என்னை வைத்தார். இச்சை காணார் எல்லாரும் வந்துன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவா என்று மாணிக்க வாசகர் விழிக்கிறார். ஆக இறந்து செல்வது எம் இயற்கை. இது சாமியே சொன்னாத்தான் தெரியுமே தவிர யாராலும் அறிய முடியாது. ஆக நாம் செய்த பாவம், நாம் செய்த குறைகள், இதெல்லாம் தெரிஞ்சா செய்யறோம். சில பேர் தெரிஞ்சு செய்வான். ஆனால் தெரிஞ்சு செய்யறது கூட ஒரு அறியாமைதான். அதனால் அறியாமையால் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த குறைகளை எல்லாம் இறைவன் வாங்கிக் கொள்வார். இறந்து செல்வது எம் இயற்கை ஆயினும் பிச்சை எடுத்து செய்வது எம்மோட இயல்பு. ஆனாலும் கூட பறந்து வந்திடும் பண்பினார்க்கெல்லாம் யாரெல்லாம் என்னுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து கொண்டு என்னிடம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுரந்து காதலின் துருத்து பல்பொருள் புறந்து, ஆமா, காதல் சுரந்து, ஆமா, அன்பு கொண்டு பல பொருள்களையும் நான் கொடுப்பவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ன பொருள் தான் இல்லை, இந்த உடம்பா வந்தா கொடுத்தான். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, சாப்பிட்டா செரிக்குது, படுத்தா தூக்கம் வருது. இதை விட கடவுள் என்னங்க செய்யணும்? ஆனா அந்த கடவுளை நாம் தாம் மறந்து நன்றி கட்டவர்களாகிட்டோம். அத மாணிக்க வாசகர் திருவாசகத்துல பல இடங்கள்ல தமிழ் எழுத்தால எழுதி சொல்லி வருந்துகிறார். காதல் சுரந்து துருத்து பல்பொருள். துருத்தல்னா மிகுதியாக கொடுத்தல். காதல் சுரந்துனா பெருகும் அன்பு. சரி, சிவபெருமான் பெருகும் அன்பை கொடுக்கிறான். ஏன்? அவனுடைய வடிவம் இன்ப வடிவம். இன்னைக்கு கிராமங்கள்ல பல இடங்கள்ல கிராமங்கள்ல யாராவது உறவினர்கள் போனாலோ ஏனையோர் போனாலோ அவங்க இருக்கிற பகுதியில என்ன இருக்கு அதை அப்படியே இலவசமா கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போறோம், கொய்யாத்தோப்பு இருக்குதுன்னு வைங்க, போகும்போது ஒரு பையில கொய்யாப்பழம் முடிச்சு கொடுப்பாங்க. தக்காளி விளைஞ்சதுன்னு வைங்க, தக்காளி கொடுப்பாங்க. தேங்காய் விளைஞ்சதுன்னு வைங்க, தேங்காய் கொடுப்பாங்க. இந்த கடையில வாங்கிட்டு போற பழக்கம் இப்பதாங்க வந்து தொலைச்சுது. அப்பெல்லாம் காய்கறிகள், தேங்காய்கள் அப்படி அன்புல காட்டுவது இல்லையா? இருக்கிற பொருளை கொடுக்கறாங்க. சுவாமி வடிவம் என்னன்னாங்க, அம்மா வடிவம் என்ன? அருள் வடிவம். அப்பா வடிவம் என்ன? இன்ப வடிவம். அப்பாவுடைய வடிவம் என்ன? இன்பம் தான் அவர் வடிவம். ஆமா, இது மாணிக்க வாசகர் அருமையா காட்டுவார். செங்கண்ணவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய திருமால், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய நான்முகன் உள்ளிட்ட எல்லோரிடத்திலேயும் இவரை போல இன்பம் இல்லை. அதனால் காதலில் சுரந்து துரத்து மிகுதியாக கொடுப்பார். எதை? பல்பொருள். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வினைக்கு தக்கவாறு ஒட்டு மொத்தமா டோர் டெலிவரி பண்ற ஒரே ஆள் லார்ட் சிவா. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியை அறிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்லாமல் போய்விட்டது. வேதங்களும் ஆகமங்களும் உபநிடதங்களும் இறைவனை சொல்லுகின்றன. அதற்கு முன்னால இருக்கிற நிகழ்ச்சிகளையும் காட்டுகின்றன.
நாம தான் தெளிவடையணும். புறந்து நிற்கும் ஒப்பொலிவிண்ணிங்கிழல். ஆமா. அப்படி நான் பல பொருள்களையும் கொடுத்து பாதுகாக்கும் இயல்பிலே இருந்து அவள் நீங்காதவளாக இருப்பாள். இன்றைக்கும் பல குடும்பங்கள்ல பெண்களுடைய கை தருமம்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறது என்பதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மகளிருக்கு அப்படி ஒரு கை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். என்ன நாம சம்பாதித்த வீணடிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும். ஆனா தர்மம் செய்கிற பண்பை கடவுள் அம்மை இடத்துல கொஞ்சம் வைத்து விட்டார். என்ன? ஏனென்றால் 32 அறங்களையும் காமாட்சி தாய் வளர்ப்பதாக சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல பாடுகிறார். எனவே அது ஒரு நல்ல பண்பு. அடுத்த பாட்டு 67. பகை அடுத்திடில் பாரித்து எம் கரம் மிகைசை தூணியின் விசிகம் பற்றுமுன் நகைமணி கொடி அன்ன நாயகி தகைகொள் தன் கரம் தனியொடுக்குமே. ஆமா. பகைவர் எதிர்த்தால் மிகுதியாக என்னுடைய கை அம்பாரத் துணியிலே இருந்து அம்பை எடுப்பதற்கு முன்பாக அழகிய கொடி போன்ற அவளுடைய சிறந்த கை வில்லை எடுக்கும். என்ன அழகானது பாரு. பகை அடுத்திடில், பகைவர் என்னை எதிர்த்தார். பாரித்து எம் கரம், என்னுடைய கை இருக்கிறதே, ஆமா, அது அப்படியே பின்னால எடுக்க போன பாரித்து என்ற சொல்லுக்கு மிகுதி என்று பொருள். எம் கரம், ஆமா, நீங்க அம்பார துணிங்கிறது முதுகுல கட்டி இருப்பாங்க. அம்பு வைக்கிற பகுதி. இப்ப நீங்கள அந்த பல்லு குச்சியை வைக்கிற கொண்டு அப்பா கொடுக்குறாங்க பாரு, அது மாதிரி பின்னால அம்பு வைக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அம்பு எடுக்கிற பொழுது தூரமா இல்ல, அப்படி எடுக்கும் இப்படி எடுக்கும், இப்படி எடுக்கும் இப்படி விடும், இப்படி எடுக்கும் இப்படி எடுக்கும். இந்த கைதான் அம்பு பிடிக்கிறது. இடது கையில வெள்ள பிடிப்பார்கள். அது மாதிரி பகை விட்டால் மிகுதியாக எம் கரம், வலது கை யாருக்குடையதே? அப்பாவுக்கு இல்லையா? மிகை செய்து துணியின் விசிகம் பற்று முன். விசிகம் என்பது அம்பார துணி என்று பொருள். ஆமா. தூணியின் விசிகம், தூணி என்பது துணியால் அமையப்பெற்றது. விசிகம் என்பது அம்பு. பற்று முன் என பின்னால் இருக்கு. இப்படி கை போகும், இப்படி எடுக்கும், போகும் எடுக்கும், போகும் எடுக்கும். நகை மணி கொடி அன்னநாயகி, ஆமா, நகை மணி கொடி, ஆமா, ஒளி, நல்ல ஒளி பொருந்திய, நல்ல ஒளி பொருந்திய அழகிய கொடி போன்றவள். நகை மணி கொடி, நகைமணி ஒளி பொருந்திய அழகுடையவள். அப்படி நகைமணி கொடி அன்னனாகி நாயகி தகைகொள் தன் கரம் தனு எடுக்குமே. தனு என்பது வில்லிங்க. அனாதி முத்த சித்த சத்துரு என்று மதுரை சிவப்பிரகாசர் இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லுவார். தனு முத்த தனு பானம் அப்படி. தனுன்னா வில்லுன்னு பொருள். தனுசு ராசியில ஒண்ணு, தனுசு ராசி. சைவ சித்தாந்தல தனு என்பது உடம்பு. தனு எடுக்குமே. அப்ப என்ன? வலக்கை அப்பாவது, எடக்கை அம்மாவது,
வலக்கை அம்பு எடுப்பதற்கு முன் இடக்கை வில் எடுத்து நிக்குமா. நீங்க வில்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இல்லையா? நல்ல கையில வில் இருக்கும். இப்படி வில்ல பிடிப்பாங்க, அம்பை எடுப்பாங்க, அதுல வச்சு அப்படி இழுத்து விடுவாங்க. எடுப்பாங்க, வைப்பாங்க, இடுவாங்க. இப்படி கோடிக்கணக்கான அம்பை போர்ல பயன்படுத்துவதை புராணங்கள்ல நாம் பார்க்கிறோம். தனி எடுக்குமே 68வது திருப்பாடல். அப்படி அந்த கை எடுக்கும். இயைவை நீந்துதல் எய்தல் ஆயிடில் பயிரல் கொண்டு ஒருபால் உடங்குறும் செயலில் தீர்ந்து பின் செல்லுவாள் அலல் முயறல் கொண்டுதான் முந்தவும் செய்யாள். ஆமா, இயைவை நீந்துதல். ஆக இயைவு என்பது வழி என்று பொருள். நீந்துதல் என்பது அதாவது அரிது என்று பொருள். பிறவி பெருங்கடல் நீந்துவர். நீந்துவர்னா அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார், அது ரெண்டு அரிதுங்கிற பொருள்ல வருவது. இயைவை நீந்துதல் வழியை கடந்து செல்லுகிற பொழுது பழக்கம் கொண்டு இடப்பக்கத்தில் சேர்ந்து வருவார். நடக்கும் போது என் பின் செல்வாள் அல்லல். சரி, முந்தி கிந்தி போவாளா? முந்தியும் போக மாட்டா, பிந்தியும் போக மாட்டா, இடப்பக்கமே வருவான். இயைவை நீந்துதல் எய்தும் ஆயிடில் வழிய கடந்து போகிற பொழுது அந்த அம்மா பழக்கம் கொண்டு, பயிரல்னா பழக்கம்னு பொருள். ஆமா, பயிரல் அந்த பழக்கத்தை கொண்டு ஒருபால் உடங்குறும், என் கூடவே வருவான். சரி, செயலில் தீர்ந்து பின் செல்லுவாள் அல்லல். அப்படி உடன் வருவாளை தவிர நடக்கிற பொழுது எனக்கு பின்னாலே வரமாட்டான். முயறல் கொண்டுதான் முந்தவும் செய்யாள், முன்னும் செய்வாள் அல்லல். ஆமா, ஒரு பழமையான பாடல உரையாசிரியர் காட்டுகிறார். காண்பான் அவாவினால் காதலி பின் நடவா நிற்க நான்பான் ஆகையால் நங்கை பின் நடவா நிற்க என்று ஒரு பழமையான பாடல். அந்த பாடலை நினைவு கூறுகிற வகையில முனிவர் பெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். ஆக நான் ஒரு வழியை அரிதாக கடந்து செல்லுகிற பொழுது இடப்பக்கத்திலேயே வருவாள். பின்னுக்கும் போக மாட்டா, மின்னுக்கும் போக மாட்டா. எப்படி ஒரு நல்ல மனைவி பாருங்க. மேலும் 69வது பாடல். அருளி செய்யினும் அறிந்துளோரும் எம் அருளில் கண் சுடும் வன்கண் என்பர்கள் வெறுவக்காயினும் அவள் வியன்கனை பொருவில் சீதள பூங்கண் என்பராள். ஆமா, நான் அருளை செய்தாலும் அறிவுடையவர்கள் எம்முடைய கண் அருளில்லாமல் வெப்பத்தை தரும் வன்மை என்று சொல்லுவார்கள். அவள் அச்சம் உண்டாகுமாறு கோபித்தாலும் அம்பு போன்ற அவள் கண்ணை குளிர்ந்த கண் என்று சொல்லுகிறார்கள். நான் அருளைத்தான் கொடுக்கிறேன், ஆனாலும் இவர் என்ன அருள் இல்லாம துன்பத்தை கொடுக்கிறார் என்று ஊர் மக்கள் சொல்றாங்க. அந்த அம்மா கோபப்பட்டு அம்பு போல அந்த கண் இருந்தாலும் குளிர்ச்சி பொருந்திய கண் என்று சொல்லுகிறார். ஆம், ஆக உமையொரு பாகன் என்ற வடிவில் பார்த்தால் இறைவனுடைய வலக்கண் சூரியன், அம்மையின் இடக்கண் சந்திரன். அதனால் இறைவன் அருள் செய்தாலும் அவர் கண்ணை வன்கண் என்பார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்துல வன்கண்ணா என்று விழிக்கிற சொல்லை நாம் பார்க்கலாம். அம்மையின் கண் இருக்கிறதே, விழிக்கே அருளுண்டு, அபிராம வல்லி விழிக்கே அருளுண்டு என்று அந்த இடக்கண்ணை சொல்லுவார்கள். எனவே இடக்கண் சந்திரன், வலக்கண் சூரியன். இடக்கண் குளிர்ச்சியை தருவது, வடக்கண் வெப்பத்தை தருவது. ஆமா, பேரூர் புராணத்துல அழகான ஒரு திருப்பாடல்ல அருள் குடிகொண்ட வாட்கண், அம்மாவுடைய கண் இருக்கிறதே அது அருள் அதுல குடிகொண்டு இருக்கும். அருள் குடிகொண்ட வாட்கண், அம்மாவுடைய கண் அருள் குடிகொண்ட அருமையான கண் என்று கச்சியப்ப முனிவரை ஒரு இடத்துல பாடி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை ரொம்ப அழகாக சொன்னார்கள். நான் அருள் செய்யினும் அறிவுடையவர்களும் கூட என் அருளில் என் கண் சுடும் சொல்றாங்க, வன்கண்ணன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அம்ப போல வேகமா இருந்தாலும் அது குளிர்ந்த கண் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த பாட்டு, கணங்கு பூத்து அவிர் தொய்யின் மென்முலை இணங்கிவைகளும் இன்பம் நல்கினும் அணங்கு மற்ற அவள் ஆர்வம் என் சொல்கே, அணங்கு பெய் பசப்பகல்வதில்லையே. கணங்கு பூத்து அவர் தொய்யின் முன்மலை, கணங்கில் சுணங்கு. அடுத்த பாட்டு காமிங்க, 70வது பாடல். சுணங்கு பூத்து அவர் தொய்யின் மென்முலை. ஆமா, சுணங்கு என்பது தேமல். அந்த தேமல் தோன்றி விளங்கும் உடைய மென்மையான கொங்கை. 70வது பாடல் காமிங்க, சுணங்கு பூத்து அவிர் தொய்யின் மென்முலை இணங்கிவைகளும் இன்பம் நல்கினும். அந்த கொங்கைகள் மென்மையான சந்தன பூச்சால் தொய்யில் எழுதப்பட்டுள்ளது. அணங்குமற்றவள் ஆர்வம் என் சொல்கே, அந்த கொங்கையில் நாள்தோறும் இன்பத்தை கொடுத்தாலும் தெய்வத்தன்மை பொருந்திய அவளுடைய காதலை என்னென்று சொல்வேன். அணங்கு மெய்ப்பசப்பு அகல்வதில்லையே, அணங்காகிய அவள் உடம்பு பசப்பு நீங்குவதில்லையே என்று தன் மனைவியை அழகாக காட்டுகிறார். சந்தன பூச்சால் நெய்யில் எழுத பெற்றாலும் கூட, நாள்தோறும் இன்பத்தை கொடுத்தாலும் கூட, அவருடைய அந்த அன்பை நான் என்று சொல்லுவேன், ஆர்வம் என்று சொல்லுவேன். அணங்கு தெய்வ பெண் என்று பொருள்க, அவள் உடம்பு பசப்பு நீங்குவதில்லை. எனவே பசப்பு அகல்வதில்லை. கொழுநனை அலால் தெய்வம் கொள்கலா. 71வது பாட்டு, விழுமம் கற்பனை வீற்று மாதற்கு தொழும் அவற்கு என தெய்வம் சொல்லுதல் எழுபிறப்பினும் இயற்கைத்து என்பவே. 71வது பாடல் காட்டிங்க, கொழுநனை அலால் தெய்வம் கொள்கலா. தலைவனை அல்லாமல், தன் கணவனை அல்லாமல் பிற தெய்வங்களை தொழாள். இது திருக்குறள் கருத்து, உங்களுக்கு தெரியும். தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதொழுவான். இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும். முடிந்த 71வது பாட்டு காமிங்க, கொழுநனையலால் தெய்வம் கொள்கலா, விழுமம் கற்பனை வீற்று மாதற்கு, மற்றைய மகளிருக்கு கற்பனையாக இருக்கும். தொழும் அவற்கு என தெய்வம் சொல்லுதல், அனைவராலும் வணங்கப்படும் அவளுக்கு என்னை தெய்வமாக கொள்ளுதல் எழுபிறப்பினும் இயற்கைத்து, எழுபிறப்புகளிலேயும்
இயல்பான ஒன்று என்று மற்றவர்கள் கூறுவார்கள். நமக்கு சங்க இலக்கிய பாடங்கள்ல இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகிய என் கணவர், நானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே என்ற குறுந்தொகை பாடலையும் உளத்திலே கொண்டு அடுத்த தொடரை அமைத்திருக்கிறார் ஆசிரியர் பெருமகனார். தொழும் அவற்கு என தெய்வம் சொல்லுதல் எழுபிறப்பினும் இயற்கைத்து. அம்மா, அன்பு, கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்கும் என்பதை ஒரு சங்க இலக்கிய பாடல் சொல்லுகிறது. ஆமா, இம்மை மாறி மறுமையாயினும், இந்த பிறப்பு போய் அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ ஆகிய எம் கணவர், நான் ஆகிய நெஞ்சு நேர்பவள், ரெண்டு பேருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு என்று எண்ணிப்பார். அந்த கருத்தை அமைத்து திருக்குறள் கருத்தை 2 வரியாகவும், அடுத்த முதல் வரியில திருக்குறள் கருத்தையும், அடுத்த பகுதிகளிலே குறுந்தொகை பாடலுடைய கருத்தையும் முனிவர் பெருந்தகை அருமையாக அமைத்திருக்கிறார்கள். ஆமா, கொழுநனையலால் தெய்வம் கொள்கலா, கணவனை தவிர வேற தெய்வம் என்று ஒன்று எண்ண மாட்டாள். மேலும் ஏனைய மகளிருக்கு இது கற்பனையாக இருக்கும். எல்லாராலும் வணங்கப்படும் அவளுக்கு என்னை தெய்வமாக கொள்ளுதல் எழுபிறப்புகளிலும் இயல்பான ஒன்று என்று மற்றவர்கள் கூறுவார்கள் என்று அவருடைய நாடு, அவர் வாழ்க்கையில கிடைத்த மனைவியை, தன் ஆற்றலை இறைவனே அருமையாக காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, அந்த சக்தி உடனாகிய சிவபெருமானை வணங்குவோம். இதைத்தான் அபிராமிப்பட்டர் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே என்று உமையம்மையை அர்த்தநாரீஸ்வரை வேண்டி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். போதுவாமூர்த்திகள் ஆனந்த பைரவி ராகத்துல மனிதரும் தேவரும் பாடி நிறைவு செய்யுங்க. முடிந்த ஆனந்த பைரவி ராகத்தை ஒரு ஆலாபனம்